வணக்கம். நேத்தே ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம். ஷார்ட் கவரிங்கில் நல்ல மேலே தூக்குச்சு. சொல்லி வச்ச மாதிரி இன்னைக்கு இறக்கியாச்சு. நேற்று யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் டு அபவுட் 800 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் டவ் ஜோன்ஸ் கீழே விழுந்துச்சு. மேஜராக அடி வாங்கினது வந்து டெக்னாலஜி ஸ்டாக்ஸ். மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், ஆரக்கல் ஆகட்டும், சாண்டெக்ஸ் ஆகட்டும், நிறைய அது மாதிரி டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுந்துச்சு. என்விடியா உழுவுல, ஞாபகம் வச்சுங்க, என்விடியா உழுவுல. பட் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் கீழே எல்லாமே விழுந்துச்சு. நம்மளோட ஏடிஆரும் யூஎஸில் வந்து உழுவ ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அதுக்கான எதிர்வொலி இந்தியன் மார்க்கெட்டில் இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் சுத்தமாக வைப் அவுட். எல்என்டி மைண்ட்ரி 6%, கேபிஐடி 6.3%, டெக் மஹேந்திரா 6.3%, 6.6, பர்சிஸ்டன்ட் 6.2, ஹெச்சிஎல் 5.7. ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து பிப்ரவரி மந்த்க்கான கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க. அண்ட் நாளையிலேருந்து மார்ச் மாதத்துக்கான கான்ட்ராக்ட் ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நான் ட்ரேட் பண்ணல, ரைட்? நானும் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. நான் வந்து என்னைக்காச்சும் வந்து ஆப்ஷன்ஸ் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஐ வாஸ் அ வெரி அக்ரெசிவ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர். இப்போ ஆஃப் லேட் நான் ட்ரேட் பண்ணாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சத்தியமாக வந்து லாஸ் ஆகிடுச்சுன்ற கணக்கு கிடையாது. ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ் நான் வந்து ஆஃபீஸில் இருக்கிறதில்ல, நான் நிறைய ரவுண்டிங்கில் இருக்கிறனால பார்க்கறது கிடையாது. பட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இட்ஸ் அ வெரி குட் ட்ரேட் ஒன்ஸ் உங்களுக்கு நம்பர் கேம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா. சரி, மேட்ருக்கு வரலாம். ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். அண்ட் டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் ஹாஃபில் வந்து நான் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறேன் பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா. இப்போ நிறைய பேர் வந்து கேஷில் தான் நான் ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் தேவையில்லைன்னு சொன்னால், டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அந்த டேட்டா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குதுன்னு சொன்னால் ஏன் பண்ண மாட்டீங்க? பண்ணலாம்ல. இட் கிவ்ஸ் யூ சம் இன்ஃபர்மேஷன் தட் மார்க்கெட் வந்து இந்த டைரக்ஷனில் போகுதுன்ற போதும் ஏன் அந்த டேட்டாவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது? டேட்டா தானே, ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தானே, ஒரு ஸ்ட்ராங் டேட்டாஸை வச்சுக்கிட்டு யூ கேன் ஆல்வேஸ் ப்ரிடிக்ட். எனிவே, ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் டு அபவுட் 350 பாயிண்ட்ஸ் பக்கமாக கீழே உளுந்து மறுபடியும் ரிகவரி ஆகி க்ளோஸ் ஆகும்போதும் 281 பாயிண்ட்ஸ். இன்ட்ரா டே ஸ்விங் வந்து க்ளோஸ் டு அபவுட் 314 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்லேயும் 299 பாயிண்ட் ஃபியூச்சர்ஸ்லேயும் இருந்துச்சு. ஸ்பாட் எப்படியா இருந்தால் இன்றைக்கி வந்து ஸ்பாட்டும் ஃபியூச்சர்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பாயிண்ட்ஸில் தான் க்ளோஸ் ஆகணும் எக்ஸ்பைரி டேனால. நாளைக்கான எக்ஸ்பைரி, அதாவது நாளைக்கு சொல்கிறேன், மார்ச் 30th எக்ஸ்பைரி, நெக்ஸ்ட் மந்த்க்கான கான்ட்ராக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 190 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் அந்த ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 600 பாயிண்ட்ஸ் பக்கமாக வந்து ப்ரீமியமில் தான் இருக்குது. மெயின் மேட்ருக்கு வரலாம். ஒவ்வொரு மாதமும் இந்த ரோல் ஓவர் நடக்கும் போதும் இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் இன்னைக்கான எக்ஸ்பைரி, அதாவது பிப்ரவரி மாதத்துக்கான எக்ஸ்பைரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,423 முடிஞ்சிருக்கு. இதே இது மார்ச் மந்த்துக்கான கான்ட்ராக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 613 இருக்குது, 25,613 இருக்குது. இது வந்து கூட்டி கழித்து பார்த்தா 189 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த எக்ஸ்ட்ரா ஓப்பன் ஆகும். பட் இவென்ச்சுவலி என்ன ஆகும்னா இது வந்து சுருங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இஃப் சப்போஸ் மார்க்கெட் புல்லிஷாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த கேப் வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் என்ன, இந்த 190க்கு மேலே வந்து ப்ளஸ் ஆகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இன்னைக்கு மார்க்கெட் டேட்டாவை வச்சுக்கிட்டு மார்ச் மந்த்துக்கான விஷயத்தை நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் மாட்டிப்பீங்க. சரியா? ஸோ இந்த விஷயத்தை வந்து இந்த ரோல் ஓவரில் வந்து நிறைய பேர் வந்து மாட்டுறாங்க. ஆல்வேஸ் நீங்கள் வந்து இன்னைக்கான டேட்டாஸ் ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க, நாளைக்கான டேட்டா அடுத்த மந்த்துக்கான கான்ட்ராக்ட். ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் வந்து பார்க்குறத வந்து மறந்துடுறீங்க. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் வந்து இந்த ஃபோக்கஸில் இருக்கீங்க, இந்த ஃபோக்கஸை விட்டுறீங்க, ட்ராப் ஆகிடுறாங்க. நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தில் வந்து ட்ராப் ஆகிடுறாங்க. சரி, இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து மார்ச் 3 எக்ஸ்பைரி ஆக வேண்டியது. பௌர்ணமி, ஹோலி, டியூஸ்டே, ரைட்? அன்னைக்கு லீவு. ஸோ முந்தின நாள் வந்து எக்ஸ்பைரி ஆகுது. மார்ச் 2 ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 25,500 ஹையஸ்ட் கால் வந்து ரைட் ஆகிருக்கு. மார்க்கெட் இப்போ எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு? 25,600 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் ஆப்ஷன்ஸ் எங்கே ரைட் பண்ணியிருக்காங்க? 25,500 வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் இன்னும் ப்ராபப்ளி ஒரு 100-150 பாயிண்ட்ஸ் கீழே வரும்ன்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. செகண்ட் ஹையஸ்ட் காலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 25,600 எழுதப்பட்டிருக்கு. புட்டை பொறுத்த வரைக்கும் 25,000 ஹையஸ்ட் புட்டும், செகண்ட் ஹையஸ்ட் புட்டு தள்ளி எழுதியிருக்கிறாங்க 23,100 வந்து எழுதியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு ஈவினிங் டேட்டாஸ் வரும், F&O டேட்டாஸ் வரும். அந்த டேட்டாவில் வந்து வில் பி கெட்டிங் மோர் கிளாரிட்டி.
பட் பக்கா கிளாரிட்டி வந்து நாளைக்கான ஈவினிங் டேட்டாஸ் வரும்போதும் நெக்ஸ்ட் மந்த்துக்கான மார்ச் மந்த்துக்கான ரேஞ்ச் என்னதுன்றது நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். எனிவே இஃப் பாசிபிள் வில் ட்ரை ஷேரிங் தோஸ் திங்ஸ். ஸோ ஆப்ஷன் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்தர் அப்சைடுக்கான சான்சஸ் காட்டலை. ஸோ ஃபர்தர் டவுன் சைடுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குன்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்றது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், யூஎஸ் பெருசாக வந்து கீழே விழுந்திருக்கு. யூஎஸில் வந்து கிளாரிட்டிஸ் கிடையாது. ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாரு, ட்ரம்ப் வந்து பிச்சா பேசிகிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது என்ன பண்ண போகிறாருன்றது. ஃப்ரைடே அன்னைக்கு இன்ஃபர்மேஷன் வந்தோடனே அவர் வந்து 10% டேரிஃப் உலகத்து எல்லாத்துக்குனாரு. அடுத்த நாளே ஃபோன் இது பண்ணிவிட்டு இல்லை 10% இல்லை 15%னாரு. அவர் சில சட்டங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சட்டத்து பிரகாரம் நான் வந்து டேரிஃப்ஸ் போட போகிறேன்றது அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து செல்லாதுன்ற மாதிரி அங்கே இருக்கிற சில அட்டார்னிஸை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் என்ன ஆக போகுதுன்னு. இதில் ட்ரம்ப்புக்கு வந்து இருக்கிற கடுப்பு வந்து என்னதுன்னு சொன்னால், இந்த கேஸ் அதாவது இந்த டேரிஃப் வந்து இல்லீகல்ன்றது ஆர்கியூ பண்ணது வந்து ஒரு இந்தியன் செட்டில்டு இன் யூஎஸ். ஸோ அதனால் அவருக்கு எக்ஸ்ட்ரா கடுப்பு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாருன்றது. அடுத்த 2 நாளைக்குள்ளே நிச்சயமாக மனுஷன் வந்து வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாப்புல. எங்கே லூப் ஹோல் இருக்குன்றது பார்த்து பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரு சைடு இருக்கிற இன்னொன்று சைடு வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து என்னன்னு சொன்னால், யூஎஸ் வந்து ஈரான் மேலே ஜாஸ்தி ஃபோக்கஸ் இல்லை ஆஸ் ஆஃப் நோ. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியாது. பட் இந்த சாட்டர்டே சண்டே அதாவது முடிஞ்சு போச்சுல, இந்த சாட்டர்டே 21, 22 அட்டாக் பண்ணுறதாக சில வதந்திகள் இருந்துச்சு. இது வரைக்கும் காணாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் வாட் ஹீ டஸ்ன்றது. ஸோ இன்டர்நேஷ்னலில் வந்து யூஎஸ் மார்க்கெட் டவுனில் இருந்துச்சு நேற்று. ரைட் நவ் ஃப்ளாட் பாசிட்டிவாக இருக்குது. ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது. நேற்று அவ்வளோ பெருசு வந்திருக்குல்ல. ஸோ டெஃபினட்டாக அங்கேயும் வந்து ஷார்ட் கவரிங்ஸ் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் நேற்று தார்மாராக ஏறி இருந்துச்சு. இன்னைக்கு கோல்டு வந்து ஒரு 3% கீழே விழுந்திருக்கு. சம்வேர் க்ளோஸ் அபவுட் $36 கீழே விழுந்திருக்கு. வேற சில்வர் வந்து 1.65% வந்து அப் ஆயிருக்கு. இதே இது வந்து ருபி டேர்ம்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 16,410 ரைட் 16,410ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட. ருப்பியை பொறுத்த வரைக்கும் நேற்று 91 அப்படி டச் பண்ணிட்டு இன்னைக்கு 90 rupees 90 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் பர் கேஜி நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்டில் சென்னையில் வந்து 2,61,000ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாசிட்டிவ் நியூஸ் வந்து கொடுக்கல. யூஎஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ மேஜர் நெகட்டிவ் நியூஸ். ஒன்று, டேக்ஸ் இவ்வளோ மாதமாக கலெக்ட் பண்ண அந்த டேக்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ண போகிறாங்க, அந்த டேரிஃப் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்றது ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தது ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாருன்றது இருக்குது. ஏற்கனவே நிறைய கண்ட்ரிஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கு. அந்த அக்ரிமெண்ட்ஸ்லாம் என்ன ஆக போகுதுன்றது கேள்விகளாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு பதில் வந்தால் தான் ஃபர்தர் நம்மளுக்கான கிளாரிட்டிஸ் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு சைடு எடுத்து வைங்களேன். நான் வந்து டுவர்ட்ஸ் ப்ரோக்ராம் எண்டில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி நான் பேசுகிறேன். இதை வந்து பேஸ்ட் ஆன் எஃப் அண்ட் டவுன் நான் சொன்னேன். ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த டேட்டாஸ் கிடைக்கும். இன்னொன்று விஷயம் நீங்கள் எடுத்து பாருங்களேன், லாஸ்ட் ஒரு 15 டேஸாக மார்க்கெட்டில் வந்து சூப்பர் டூப்பர் நியூஸ் வந்தாலும் சரி, சூப்பர் நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் சரி, மார்க்கெட்டை வந்து அந்த 25,400 500 அந்த ரேஞ்சிலேயே வந்து இருக்குது. நீங்கள் பாருங்களேன், ஒவ்வொரு டைமும் கீழே வந்தாலும் அங்கே போயிடுது, மறுபடியும் மேலே போனாலும் அந்த ரேஞ்சுக்கு வந்துடுது. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? Something is to do with 25,400 500 அந்த ஜோன். ஒன்று. ரெண்டாவது, ஸோ ஃபர்தராக அப்சைடு வந்து எனிவே பிட்வீன் 200-300 பாயிண்ட்ஸ் அப் போனால் தான் ஃபர்தர் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி கீ சைட்லேயும் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,800 உடச்சிச்சினால் பெரிய ஃபாலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சம்வேர் அரௌண்ட் 1,500 பாயிண்ட்ஸ் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி அப்சைடில் 26,000 உடச்சிச்சின்னு சொன்னால் அப் மூவில் வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 1,500 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எந்த ரேஞ்ச் வேணால் இருக்கட்டும், லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே வந்து அந்த ஜோனை வந்து கன்சாலிடேட் பண்ணிகிட்ருக்கு. அந்த 400-500 பாயிண்ட்ஸ் ஜோனை வந்து கன்சாலிடேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ டெஃபினட்டாக எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலும் பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைடில் லாங் பில்டப்னு மார்ச் மந்த்துக்கான கான்ட்ராக்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா இது எல்லாமே வந்து லாங் பாசிட்டிவ் சைடில் காட்டிகிட்ருக்கு. சன் ஃபார்மா, என்டிபிசி, அதானி என்டர்பிரைஸ், ரிலையன்ஸ், ஹிண்டல்கோ இந்த 5 ஸ்டாக் வந்து சூப்பர் பாசிட்டிவாக காட்டியிருக்கு பேஸ்ட் ஆன் எஃப்என்டோ டேட்டாஸ். மார்ச் மந்த்துக்கான எஃப்என்டோ டேட்டாஸ் இது வந்து பையிங் சைடில் இருக்குது.
நான் வந்து இதுக்கான டார்கெட் சொல்ல நீங்கள் வந்து உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். நெகட்டிவ் சைடில் சூப்பர் நெகட்டிவ்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்டாக்கு, டெக் மஹேந்திரா, ஹெச்சிஎல், எட்டர்னல், இது 3 வந்து சூப்பர் நெகட்டிவாக இருக்குது. டிசிஎஸ், எல்என்டி, இன்ஃபோசிஸ், விப்ரோ, இதுவும் வந்து நெகட்டிவ் சைடில் இருக்குது. யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வெளியில் வரத்துக்கு பாருங்கள். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்றது தெரியாது, நவம்பர் எண்ட் அண்ட் டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் சொன்னோம் டார்கெட் அச்சீவ்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஐடி செக்டார். அடுத்த ஒரு 4-5 இயர்ஸ் வந்து இதுக்கான டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது, அப் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க இல்லை ஐடி செக்டார்ஸ் மேலே தான் போகும்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிக்காக ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் எல்லாருமே வந்து நியூஸை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணுறீங்க. இந்த ஃபால் எல்லாமே வந்து பிகாஸ் ஆஃப் ஏஐன்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் சார்ட்டை பார்த்துட்டு இது கீழே வரும்ன்றது நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அதுக்கான காரணம் எது வேணால் இருக்கலாம். இன்றைக்கி நம்ம ஏஐன்றோம், இல்லை வேறு எது வேணாலும் இருக்கலாம். டிசம்பர் மாதம் நான் பண்ணப்போ மோஸ்ட் லைக்லி யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கை வைக்கிறது வந்து அப்பார்ட் ஃப்ரம் மேன் பவர் ஐடி செக்டரை தான் கை வைப்பாங்கன்றது ஏன் எண்ணம் இருந்துச்சு. பட் வந்தது வந்து என்னது, பிகாஸ் ஆஃப் ஏஐ. ஸோ காரணம் எது வேணால் இருக்கட்டும், ரைட்? நீங்கள் வந்து இந்த நியூஸை பார்த்துட்டு இது கீழே உழுவுதுன்றோம், நாங்கள் சார்ட்டை பார்த்துட்டு இது கீழே உழுவுறதுக்கான சான்சஸ் இருக்குன்றோம். எப்பயுமே வந்து அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்வேஸ் குட். ஸோ ஞாபகம் வச்சுக்கிட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸை கொஞ்சம் மதித்து பண்ணும் போதும் உங்களோட கேபிட்டலை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.